மூலமாக வழங்கப்படுகிறது. तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर मुनिपुंगवम्. ஸ்ரீ ராமாயணத்தின் துவக்க ஸ்லோகம் இது. வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை நாரதர் அடைந்தார். இவ்வுலகில் ஒரே நேரத்தில் அனைத்து குணங்களும் நிரம்பியவர் யார் என்று வால்மீகி நாரதரை வினவினார். 16 குணங்களை பட்டியலிட்டு இவை அனைத்தும் ஒருத்தனிடத்தில் காணப்படுமா என்று கேட்டார். அதற்கு பதில் கூறும் நாரதர், ஒருவனே உள்ளான். இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः. அந்த மகானுபாவன், மகாபுருஷன், புருஷோத்தமன் ஸ்ரீ ராமச்சந்திரன். அவனிடத்தில் இல்லாத குணங்களா? அனைத்து நல்ல பண்புகளும் ஓரிடத்தில் குடிகொண்டிருக்குமானால் அது ராமனிடத்தில். அதேபோல் பெண்களுக்குரிய அனைத்து நல்ல பண்புகளும் ஒரே இடத்தில் இருக்குமானால் அது சீதையிடத்தில். ராமனும் சீதையும் ஒரு சேர ஏகாந்தமாக சித்திரகூடத்தில் வசித்து வருகிறார்கள். தொண்டனுக்குண்டான எல்லா அடையாளங்களும் பொருந்தியவர் இலக்குவன். இவர்களையெல்லாம் நேரே சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெறவில்லை. அதற்கு பதிலாகத்தான் ஆங்காங்கு கோயில் கொண்டிருக்கும் ராமனை போய் தரிசித்து வருகிறோம். தற்போது நாம் தஞ்சாவூர் மேலவீதியில் உள்ள விஜயராமர் திருக்கோயிலை அடைந்துள்ளோம். பழமையான கோயில். சோழ மன்னர்களாலே பெருமை பெற்றது தஞ்சை. தமிழ் வளர்த்த ஊர், காவிரியால் பெருமை ஏற்பட்ட ஊர், நம் தமிழகத்துக்கே சிறந்த விளைச்சலாம் அரிசியை கொடுத்து வரும் ஊர். இப்படிப்பட்ட தஞ்சை அந்த ஊராலே இக்கோயிலுக்கு ஏற்றமா, இக்கோயிலாலே ஊருக்கு ஏற்றமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையோடு விளங்குகிறது. விஜயராமன் வெற்றிக்கே எப்போதும் எழுந்துருளி இருப்பவர். நாம் இப்போது நந்தன வருஷத்தில் இருக்கிறோம். அடுத்த ஆண்டு விஜய வருஷம் அல்லவா? அதற்கு முன்னோடியாகத்தான் இப்போது நாம் விஜயராமரை சேவிக்க வந்துள்ளோம் போலும். கோயிலில் உயர்ந்த துவஜஸ்தம்பம், ஸ்வர்ண பூச்சோடே கூட துவஜஸ்தம்பத்திலேயே ராமர் எழுந்துருளி உள்ளார். உள்ளே நுழையும் போதே அவரை விழுந்து வணங்கிக் கொள்கிறோம். சங்கம், சக்கரம், நடுவே ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர், இவர்களோடு இருக்கும் துவஜஸ்தம்பம், அடுத்து பலிபீடம், தாண்டினால் கருடன் சந்நிதி. உள்ளே பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடியால் அவருக்கு கண்ணாடி போன்று அவர் அழகையெல்லாம் வெளிப்படுத்தும் கருடன் முன்னால் எழுந்தருளி இருக்கிறார். வேதாத்மா விஹகேஸ்வரஹ சுபர்ணோசி கருத்மான். இந்த கருடனே வேதம். வேதத்தை நாம் கற்றோமானால் எத்தனையோ நன்மைகள் கிட்டும். நம்மால் அது இயலவில்லை என்றால் குறைந்தபட்சம் கருடனை நமஸ்கரிப்போம். அவர் மூலம் வேதத்தின் கருத்துகள் நம் உள்ளத்தில் நிலைக்கட்டும். அருகிலே அஞ்சலி ஹஸ்தத்தோடே ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார். பெரிய திருவடியையும் சேர்த்து சேவித்துக் கொண்டோம். உள்ளே ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறபடியால் இங்கு கருடன் உள்ளார். கோயிலே ராமர் திருக்கோயிலானபடியால் ஆஞ்சநேய சுவாமி கூப்பிய கைகளோடே உள்ளார். அருகில் வால்மீகிக்கென்றே ஒரு மண்டபம். நாம் வடதிசை அயோத்திக்கு சென்றால் வால்மீகி ஆசிரமம் மிக பெரிதாக இருக்கும்.
அங்கே வால்மீகி, குஷன், லவன் ஆகியவர்களை பளிங்கு கல் விக்கிரகமாக சேவித்துக் கொள்ளலாம். மேலும் சுவர் முழுவதும் 24,000 ஸ்லோகங்களும் எழுதப்பட்டிருக்கும். அந்த அயோத்தி எப்படியோ அதே போல தெற்கே ஓர் வால்மீகி மண்டபம். அவரையும் தரிசித்துக் கொண்டோம். இங்கிருக்கும் ஸ்தல விருட்சம் வேப்ப மரம். வேம்பு வேம்பாக கசக்கலாம். கசப்பு வெளிப்புறமே தவிர உள்புறத்தில் நம் உடலுக்கு எவ்வளவோ நன்மை செய்யும். அதை போலத்தானே ராமாயணமே. சில இடங்களில் கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் உள்ளூர தேன் போன்று தித்திக்கக்கூடிய, நம் ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடிய எத்தனையோ கருத்துகள் ராமாயணத்தில் உள்ளன. இனி மேற்கொண்டு நாம் பிராகாரத்தை வலம் வருவதற்கு முன்னால் அயோத்தியா காண்டத்திலே பரதனும் குஹனும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். கம்பராமாயணத்தின்படி இந்த கட்டத்தை பார்த்து வந்தோம். ஏற்கனவே கூறியது போலே வால்மீகி ராமாயணத்தில் இருப்பதை விட இந்த கட்டம் கம்பராமாயணத்தில் இனிமை சொட்ட சொட்ட அவ்வளவு வீரத்தோடும் விவேகத்தோடும் நாம் அனுபவிக்கும் முகமாகவும் கம்பர் வடித்துள்ளார். அவர் வாழ்க, அவருடைய செய்யுள் எப்போதும் வாழ்க. கீழே நாம் பார்த்தது சுமந்திரன் முதலான அனைவரையும் அழைத்துக் கொண்டு பெரும் சேனையோடே பரதன் கங்கை கரையை அடைந்தான். கரைக்கு இப்புறத்தில் பரதன் நிற்கிறான், கரைக்கு அப்புறத்தில் குஹன் இருக்கிறான். முதல் பார்வையில் பரதனை தவறாக புரிந்து கொண்டான் குஹன். ஒருவேளை ராமனுக்கு ஏதேனும் தீங்கு நினைக்க வருகிறானோ, இவனை நம்மை தாண்டி போக விடக்கூடாது என்று குஹன் உறுதியோடே 500 படகுகளை அழைத்தான். வீரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான். சிறந்த கொம்பு முதலான வாத்தியங்களை ஊதி கிட்டத்தட்ட போர் முரசே கொட்டிவிட்டான். இது ஒரு புறம். இனி சுமந்திரன் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். சுமந்திரன் நோக்கால் உணர்த்திய குறிப்பை முனிவன் பரதனுக்கு வாக்கால் கூறுகிறார். நோக்கினால் சுமந்திரன் நுவலுற்றதை வாக்கினால் அன்றியே உணர்ந்த மாதவன், காக்குதி உலகம் நின்கடன் அது ஆம் என குமரனுக்கு அது தெரிய கூறுவான். அயோத்தி பட்டணத்தில் தசரதனுக்கு ஈமச்சடங்குகள் எல்லாம் முடிந்தன. அதை பரதன் செய்ய போன போது வசிஷ்டாச்சாரியர் தடுத்து விட்டார். உன்னை மகன் அல்லன் என்றும் கைகேயை மனைவி அல்லள் என்றும் தயரதன் துறந்து விட்டான். ஆகவே நீ செய்ய முடியாது என்று வசிஷ்டர் தடுத்தார். அதற்கே பரதன் விழுந்து புலம்புகிறான். இப்படியா என்னை கெடுத்து விடுவீர்? தஞ்சமி உலகம் நீ தாங்குவாய் என செஞ்சவே முனிவரன் செப்ப கேட்டலும் நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்த்தனன் அருவி கண்ணினான். நாம் ஆறுசல் படலத்தில் உள்ளோம். கண்கள் இருந்து அருவியை போல கண்ணீர் சொரிய, வசிட்டரே என்னை நாட்டை ஆழ்வாய்னு கூறுகிறேன், இதைவிட நஞ்சை குடிப்பாய் என்று கூறியிருக்கலாம். எனக்கு நஞ்சருந்துவதும் இந்த நாட்டை நான் அரசனாக ஆழ்வதும் இரண்டும் ஒன்றுதான். நடுங்கினன் நாத்தடுமாறி நாட்டமும் இடுங்கினன், மகளிரின் இறங்கும் நெஞ்சினன், ஒடுங்கிய உயிரினன் உணர்வு கைதர தொடங்கினன், அரசவைக்கு உள்ளம் சொல்லுவான். நடுங்கி போய் பேச முடியாமல் குரல் தழுதழுத்து கால் முழந்தாள் இற்று கீழே விழுந்து பரதன் தன் உள்ளத்தை சபையார் அனைவருக்கும் கூறுகிறான். 3 உலகினுக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய தருமமாதலால் ஈன்றவள் செய்கையில் இழுக்கு உண்டாகுமோ? இது ஒரு நாளும் சரியாகாது. ராமன் தான் அரசன். அவன் இருக்கும்போது நான் முடிசூட்டிக் கொண்டால் யமதர்மராஜன் பொறுப்பரா? உலகம் ஏற்குமா? தெய்வத்துக்குத்தான் இது அடுக்குமா? பரதனுக்குத்தான் இது தகுமா? கூடாது கூடாது. நாம் அனைவருமாக காட்டுக்கு செல்வோம், ராமனை திரும்ப கூட்டி வருவோம் என்று பரதன் அறிவித்த நிமிடம் அவையோர் அனைவரும் ஆர்ப்பரித்தனர். ராமனை இவ்வளவு காலம் கொண்டாடி வந்தோம், அந்த ராமனை காட்டிலும் ஒரு சிறந்தவன் பண்பாளன் இருப்பனானால் அது இந்த பரதனாகத்தான் இருக்கும் என்று மக்களெல்லாம் புகழ்கிறார்கள். ஆன்ற பேர் அரசனும் இருப்ப ஐயனும் ஏன்றன, மணிமுடி ஏந்த
ஏந்தல் நீ வான் தொடர் திருவினை மறுத்தி மண் இளம் தோன்றர்கள் யார் உளர் நின்னின் தோன்றினார். இந்த இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்திருக்கிற எவருமே பரதா உனக்கு நிகராக மாட்டார்கள். ஒரு வார்த்தை போதாதா? மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, அமைச்சர்களெல்லாம் கூடி, 8 பெரிய வசிஷ்டர் முதலான ரிஷிகள் கூடி, பரதா இப்படி ஒரு மனிதனை நாங்கள் கண்டதில்லை. ஏனெனில் தந்தையோ மரித்து போனான், தமையனோ காடேகினான், தம்பியோ கூட சென்றான், தாயோ உனக்கு நாட்டை பெற்று வைத்தாள், உன்னை தடுக்க ஆளில்லை. ஆனால் இது இத்தனையும் தாண்டி இந்த மகாலட்சுமியே கிடைத்திருக்கும் போது இந்த அரசு வேண்டாம் என்று கூறுகிறாயே, உன் பெருமையை நாங்கள் கண்டதில்லை. ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை ஏற்றியும் வளர்க்க வேண்டுமோ? ஏழினோடு ஏழ் எனும் உலகம் எஞ்சினும் வாழியனின் புகழ் என்று வாழ்த்தினார். இனி நீ 100 அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டாம், வாஜபேய யாகங்கள் பண்ண வேண்டாம், எந்த யாகமும் வேண்டாம், ஒரு தான தர்மம் வேண்டாம். இந்த ஒரு வார்த்தை கூறினால் பார் பரதா, இது இத்தனை நாள் ஏற்படக்கூடிய புண்ணியமும் புகழும் உனக்கு ஏற்பட்டு விட்டது. இனி 7 14 லோகங்களும் உன் புகழே பாடும். சரி, புறப்படுவோம். யாரும் என் புகழ் பாட வேண்டாம், அனைவரும் கூடி ராமன் புகழை பாடுவோம் என்று பரதன் அறிவிக்கிறான். குறிசிலும் தம்பியை கூவி கொண்டலின் முரசு அரைந்து இந்நகர் முறைமை வேந்தனை தருதும் ஈண்டு என்பது சாற்றி நாளையை விரைவினில் எழுக என்று தானையை விரைவினில் எழுக என விளம்புவாய் என்றான். தம்பி சத்ருக்கனனை கூட்டு நார்ச்சந்தி முழுவதும் பறையறிவிக்க வேண்டும், தண்டோரா போட வேண்டும். இந்த நாடு தனக்குரிய அரசனை வேண்டச் செருகிறது, புறப்படுகிறது. நாளை புறப்படுவோம். பரதன் நாள் குறிக்கிறான், வசிஷ்டர் நாள் குறித்தார். சத்ருகனன் பேரார்வத்தோடே புறப்பட்டான். மக்களுக்கெல்லாம் சத்ருகனன் பறையறிவித்தவுடன் வந்த மகிழ்ச்சி எவ்வளவு! நல்லவன் உரை செய்ய நம்பி கூறலும் அல்லலின் அழுங்கிய அன்பின் மாநகர் ஒல்லனை இறைத்தலால் உயரில் யாக்கை அச்சொல் எனும் அமிழ்தினால் துளிர்த்தது என்னவே. ராமன் பொன்மொழி கவிக்கும் என்று உரைக்கவே கழித்தலால் அது செவிப்புலம் நுகர்வது ஒரு தெய்வ தென்கொலாம். மக்கள் எல்லாரும் ஏதோ தண்டோரா போடுகிறீர்களே என்ன என்று சத்ருகனனை வந்து கேட்கிறார்கள். சத்ருகனன் பதில் கூறுகிறான், ராமன் பொன்மொழி சூட போகிறான். இன்னும் செல்லவில்லை, புறப்படவே இல்லை, ராமனை கேட்கவில்லை. ஆனால் ராமன் தான் மன்னனாக இருக்க வேண்டும்ங்கிற உறுதி. அதை கேள்விப்பட்டவுடன் மக்களுக்கெல்லாம் ஆனந்தம். எழுந்தது பெரும் படை 7 வேலையின் பொழிந்த பேர் ஊழியின் முழங்கி முந்து எழ அழிந்தது கேக்கையன் மடந்தை ஆசை போய் கழிந்தது துயர் நெடுங்காதல் தூண்டவே. எழுந்தது சேனை, அழிந்தது கேக்கையின் ஆசை. கைகையனுடைய ஆசை ஒழிந்தது. இனி பரதன் நாட்டை ஆளப்போகவில்லை. ஆக ஒரு பக்கம் சேனை எழ, மற்றொரு பக்கம் கைகேசியின் ஆசை அழிந்ததாம். பண்ணின புறவி தேர் பகடு பண்டியும் மண்ணினை மறைத்தன, மலிர்ந்த மாக்கொடி விண்ணினை மறைத்தன, விரிந்த மாத்துகள் கண்ணினை மறைத்தன கமலத்தோனையே. ஆகாயத்தில் இருக்கும் பிரம்மாவனுடைய கண்ணை மறைக்கும் அளவுக்கு எழுந்த சேனையின் கால் தூசி பொடிகள் விண்ணமுட்ட பறந்தன. ரத கஜ துரக பதாதிகள் அனைவரையும் அழைத்து கொண்டான். மனைவியர் மூவரும் புறப்பட்டனர். மக்களும் மாக்களும் விலங்குகளும் அனைவருமாக கிளம்பினார்கள். மந்தரை கூற்றமும் வழி செல்வாருடும் உந்தியே போதல் கண்டு இளவல் ஓடி ஆர்த்த அந்தர தெற்றுவான் அழன்று பற்றலும் சுந்தரத்தோடவன் விலக்கி சொல்லுவான். இதெல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் குறுக்கே மந்திரை வந்து கூனி என்ன நடக்கிறது என்று கேட்டாள். மற்றொரு முறை நீ என்ன நடக்கிறதுன்னு கேட்பதற்கு உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சத்ருகனன் அவளை பிடித்து வெட்ட போக பரதன் தடுத்து சமாதானப்படுத்தி விட்டான். பரதன் ராமன் தங்கிய சோலை அளவுக்கு வந்து சேர்ந்தான். இனி கங்கை காண் படலம். அகன்று 1 மைல் அகலத்துக்கு கங்கை பெருகி ஓடுகிறது. ஒரு புறத்தில் இது கங்கையா, மேக கூட்டமா, பெரும் படையா என்று தெரியாமல் பரதனின் படை வந்து நிற்கிறது. மற்றொரு புறத்தில் ஆர்ப்பரித்து நிற்கும் குகன். இந்த படையின் ஓர் வீரன் கூட நம் படையை தாண்டி செல்ல முடியாது. ராமன் இருக்கும் இடத்தை யாருக்கும் கூற மாட்டோம், இவ்விடத்தை தாண்ட விடமாட்டோம் என்று தான் கொட்டிய உரிகனையனாக பேசும் வெட்டிய மொழியினாக குகன் இப்புறத்தில் நிற்கிறார். 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்தது, எவ்வளவு அழகான ஒரு தொடர்பு சம்பந்தம் ஏற்படுகிறது, இருவரும் எவ்வளவு நட்போடு கனிந்து பேசுகிறார்கள் என்பதை பார்ப்போம். ஒரு அறிவிப்பு.
ஏப்ரல் மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சென்னையில் மடிப்பாக்கத்தில் சத்சங்கம் சாலையில் உள்ள மடிப்பாக்கம் ஸ்ரீ சத்சங்கத்தில் மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீராமனின் பாதையில் என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். இந்நிகழ்ச்சி